ஐயா தோர, எனக்கு வெத்தலை பாக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? அட போவா, நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கிறேன். நீ இப்ப போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இல்லப்பா, காலு ரொம்ப வலிக்குது, அதனால தான் கேட்டேன். ஆமா, இங்க இருந்து என்ன 10 மைல் தூரமா இருக்கு, இந்த இருக்குது 5 அடியில, நீங்களே போய் வாங்கிக்கோங்க. என்ன ஜாலியா உட்காந்தாச்சு போலயே. ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு லீவ் இல்ல, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன். வீட்டுல ரேஷன் பொருள் எதுவுமே இல்ல, அதெல்லாம் போய் வாங்குறத விட்டுட்டு உட்காந்து ஜாலியா ரெஸ்ட் எடுக்க போறீங்களோ? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு ரெஸ்ட், காலெல்லாம் வேற வலிக்குது, அதான் சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். ஆமா, நான் மட்டும் இந்த வீட்டுலயும் வேலை பார்க்கணும், எல்லா இடத்துலயுமே வேலை பார்க்கணும், வெளியில போய் கடையிலயும் பொருள் வாங்கிட்டு வரணும். நான் மாடா உழைக்க தானே செய்யணும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஒரு நாள் லீவ் கேட்டா நீங்க எல்லாம் கொடுப்பீங்களா எனக்கு? உனக்கு என்ன, இப்ப பொருள் தானே வாங்கிட்டு வரணும், பை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன், வேற எதுவும் பேசக்கூடாது. ஐயோ, அம்மா வேற நிக்குதே, என்ன சொல்ல போகுதோ? என்னப்பா லீவு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்ட? என்னம்மா நீ, உனக்கு இது கூட தெரியாதா? ரேஷன் கடையில பொருள் போடுறாங்கல்ல, கண்டிப்பா நம்ம வாங்கணும்லம்மா. ஏண்டா 5 அடி தூரத்துல இருக்கிற இந்த கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்னுட்ட? 6 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ரேஷன் கடைக்கு நீ நடந்து போய் வாங்கிட்டு வந்துருவியோ? உன்னெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்குனதெல்லாம் எதுக்கு? வேற எதுக்கு, என்னைய கல்யாணம் பண்ணிக்கத்தான்.